2025 எந்த ராசிகளுக்கு தகாத உறவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். தகாத உறவுகள்னால் புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஒரு சில ராசிகளுக்கு உருவாகும். அதுக்கான காரணம் கிரகநிலைகள் தான். அதனால் யாரையுமே நம்ம நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, யாரையுமே நம்ம கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கவங்க அந்த கிரகநிலைகளுக்கு ஏற்ப வாழ்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடுது. நல்லவங்களாக வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு கிரகமைப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் தவறு பண்ணுறாங்கன்னா அதுக்கும் ஒரு சில கிரகநிலைகள் வர்ற போது தான் அந்த தவறுகள் நடக்குது. அதே மாதிரி தவறுகள் நடந்தவங்க நல்ல கிரகங்கள் வர்றபோது திருந்துறதும் உண்டு. நல்லா இருக்கிறவங்களுக்கு அந்த கிரகநிலைகள் மாறி வர்ற போது தவறுகள் செய்ய தூண்டுறதும் இருக்க தான் செய்யுது. அப்போ எந்த ராசிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா, பொதுவாக கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் ஏற்கனவே அந்த தகாத உறவு இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு சிலருக்கு. அப்படி இல்லைன்னா கூட ஒரு சிலருக்கு இனிமேல் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக தான் நம்ம இருந்துக்கணும். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு 2025 மே மாதத்துக்கு பின்னாடி அந்த சந்தர்ப்பங்கள் உருவாயிரும். கும்பராசிக்கும் அப்படி தான் 2025 மேக்கு பின்னாடி இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். ஏற்கனவே மீனராசிக்கும் கன்னிராசிக்காரவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. 2023லேயும் இருக்குது, 24லேயும் இருக்குது, 25ல் கூட ஒரு சிலருக்கு இருக்கும். இதனால் இந்த ரெண்டு ராசிக்காரவங்களுக்குள்ள ஏற்கனவே அவங்க குடும்பத்துக்குள்ளே இது சம்பந்தமான விஷயங்களில் சண்டை சச்சரவுகள் கூட வந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிலருக்கு அந்த சந்தேகங்கள் கூட வந்திருக்கும். இவங்க இப்படி பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட ஓடி இருந்திருக்கும். அப்போ இந்த நான் குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் அதுக்காக உங்கள் வீட்டில் கடகராசி இருந்தாலோ சிம்ம ராசி இருந்தாலோ அல்லது நான் குறிப்பிட்ட ராசி இருந்தாலோ அவங்கள நீங்கள் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க தப்பு செய்கிறாங்களோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அது சந்தேகத்தையும் உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி விட்டுரும். அப்புறம் குடும்பத்தில் அந்த நிம்மதியை குறைக்கிற மாதிரியான வேலைகளை செஞ்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு தகாத உறவில் ஈடுபடுற மாதிரி இருந்தால் கூட அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளை தான் பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்களில் ஈடுபடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் எப்பயுமே அமைதியும் சுபிட்சமும் உங்களுக்கு இருக்குங்க.